ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அவனியஷ்டமி தன்னில் அர்த்தநிசி வேளை தன்னில் அன்புடனே தேவகிக்கு அவதரித்தாய் ஸ்ரீ கிருஷ்ண. ஆவணி ரோஹிணி அஷ்டமி வரப்போகிறது. குட்டி கண்ணன் எல்லாராத்துக்கும் ஓடி வரப்போகிறான். உள்ளம் கவர் கல்வன் அவனை இன்னைக்கு அனுபவிப்போம். சிறிதூகி களியாடி வாவா கண்ணா என் குருவாயூரம்பாடி கண்ணா வாவா. கை நிறைய வெண்ண வாவா கண்ணா நறுநெய்யும் பாலும் தராம் வாவா கண்ணா கண்ணா வாவா மணி வண்ணா வாவா. யசோத பிள்ளையா செல்ல பிள்ளையா வளர்ந்துட்டு இருக்கான் கண்ணன். ஒரு நாள் அந்த நந்தகோபனுடைய பவனம் அதில் ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இருக்கான். ஒரே சலங்க சத்தம் கேட்டுட்டே இருக்கான். என்ன சத்தம்னு பார்க்குறாளாம் எல்லாரும் எட்டுவி. பிருந்தாவனமே குஞ்சு பவனமே நாச்சதகிரிதர்லால் இத்தி சுகுமாருக இத்தி சுகுமாருக இத்தி சுகுமாருக இத்தி சுகுமாருக. என்னத்துக்குலாம் இவ்வளோ ஆட்டமா கேட்டா சுவாமி தேசிகன் பதில் சொல்கிறார். யசோதை என்ன பண்ணுறாளாம், தயிர் கடையிறாளாம். அப்படியே வெண்ணெய் அதுலேருந்து திரண்டு 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 வருதான். அப்படியே கண்ணனுடைய திருமுகம் அந்த வெண்ணெய் திரண்டு வரும்போது அப்படியே பார்த்து 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 அப்படியே வாயில் தண்ணீர் வருதான். என்ன பண்ணுறானா, மன்றாடுறானா அம்மாட்ட. அம்மா ஒரே உருண்டை வெண்ணத்தாம்மா யசோதம்மா, கண்ணன் கேட்குறேம்மா ஒரே உருண்டை வெண்ணத்தாம்மா. அவளுக்கும் ஆசைதான். குழந்தை வயிறு என்னாருது அப்படின்னு வாத்சல்யம் இல்லையோ அம்மாவாச்சே. அதனால என்ன பண்ணுறாளாம், போருண்டா கண்ணா நேற்றுக்கே நிறைய சாப்பிட்டுட்டடா, அம்மா இன்னும் ஒரே உருண்டம்மா புதுசாக வருதேம்மா. புது வண்ணைக்கு என்ன பேர் தெரியுமோ, ஹையங்க வீணம்னு பேரான். அதான் கண்ணனுக்கு ரொம்ப பிடிக்குமா. பார்த்தாலாம் யசோதை. சரி இவன்கிட்ட கொஞ்சம் நைஸாக பேசணுன்னு நீ என்ன பண்ணுவியான் கண்ணா, நான் இந்த மத்தில் தயிர் கடைஞ்சுட்டே இருக்கேனோ இல்லையோ, இந்த பக்கம் தயிர் கடையும் போது நீ என்ன பண்ணுமா, இந்த பக்கம் காலை தூக்கிட்டு நடனம் ஆடணும். அந்த பக்கம் மத்து வரும்பொழுது என்ன பண்ணணும், அந்த கையில் நான் கடையும் பொழுது அந்த பக்கம் முன் காலை தூக்கி ஆடணும். இப்படி ஆடிண்டே இரு. அப்படி வெண்ணெய் திரண்டு வர வரைக்கும் ஆடினேன்னா ஒரு துளியோண்டு வெண்ணெய் தரேன் அப்படின்னு சொன்னாலும் அந்த வெண்ணெய்க்கு தான் ஆடுறானா சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ஆவிர்பாவத் அனுபிருதாபரணம் புரஸ்தாது குஞ்சிதைக சரணம் நிபிருதான்ய பாதம் ஆவிப்ருத ஆபரணம் நிபிருத்த அந்நிய பாதம். ஒரு திருவடியை அசையாம வச்சு இன்னொரு திருவடியை மடக்கிண்டு யசோத சொன்னபடியே ஆடுறானா. தக்னா நிபந்த முகரேண நிபத்த தாளம் நாதஸ்ய நந்த பவனே நவநீத நாட்டியம். இப்படி ஆடி முடித்த உடனே யசோதை என்ன பண்ணுறாளாம், ஒரு இத்தினோண்டு வெண்ணெய் எடுத்து கையில் கொடுத்துட்டு போகிறாளாம். பார்த்தானா இந்த அம்மாவை மட்டும் நம்பினா ஆகாது, அயற்பாடியில் எல்லா ராகமுமே நம்பாகம் தானே அப்படின்னு ஒவ்வொருத்தராத்துலையா போய் வெண்ணெய் எடுக்க ஆரம்பிக்கிறானா. வெண்ணெய் எப்படி எடுக்கிறானா, வெண்ணெயை திருட ஆரம்பிக்கிறானா. இதுக்கு நன்னா கூட்டு வேற போட்டுக்கிறானா. குழந்தையெல்லாம் ஸ்கூலுக்கு அட்டவணை போட்டுக்கும், டைம் டேபிள் படி புஸ்தகத்தெல்லாம் அடுக்கி வச்சுன்னு போகுமே. அந்த மாதிரி நம்ம கண்ணன் என்ன பண்ணுறானா, இந்த நாளைக்கு திங்கக்கிழமன்னைக்கு பக்கத்தாத்து மைத்திரி மாமியா, செவ்வாய்க்கிழமன்னைக்கு எய்த்தாத்து கோமலா மாமியா, புதன்கிழமன்னைக்கு கோடியாத்து மாமாவா, இப்படி ஒரு நாளைக்கும் ஒவ்வொரு ஆற்றுல திருடுறது வெண்ணெய அப்படின்னு அட்டவணை போட்டு நண்பர்களோட வச்சுடுறானா. அந்த சமயம் பார்த்து பிருந்தாவனத்துக்கு ஒரு பொண்ணு மல்லிகான்னு புதுசாக கல்யாணம் ஆகி வராளாம். வந்த உடனே மாமியாரை சேவிக்கிறாளாம். அவன் மாமியார் பார்க்குறாளாம். இந்த பாரடிமா, ஆட்டு காரியங்கள்லாம் நீ அப்புறமா கற்றுக்கலாம், 2 விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன தெரியுமோ, கண்ணன் இந்த ஊரில் ஒருத்தன் இருக்கான். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமோ, யாராக இருந்தாலும் சரி இந்த வயசு பொண்களோட மட்டும் இந்த ஊரில் நீ சேரவே கூடாதுடிமா. அவளாம் என்ன பண்ணுவா தெரியுமோ, இவன் இந்த கண்ணன் என்ன பண்ணுவான், தோழர்களோடு போய் மாடு மேய்ச்சின்னு வருவான்.
உடம்பெல்லாம் ஒரே தூசியாக இருக்கும். ஆனால் அப்போ கூட அவன் அழகாக தான் இருப்பான். கோதூளி தூசரித்த கோமல கோபவேஷம் அப்படி இருப்பான். அவன் மாடு மேய்ச்சிட்டு வரும்போது என்ன பண்ணுவா தெரியுமோ, ஒருத்தர் கூட உள்ளே இருக்க மாட்டாடி. எல்லா பெண்களும் போய் வாசலில் நின்றுவா. நின்றுட்டு என்ன பண்ணுவா தெரியுமோ, ஏதானும் ஒரு சாக்கு சொல்லி அவள் ஆற்றை விட்டு அவள் ஆற்றை தாண்டி போயிடுவானோ கண்ணன்னு நிறுத்தி நிறுத்தி வச்சு பேசுவா. ஏய், அன்றைக்கி எங்கள் ஆற்றுலேருந்து பந்தை உருட்டி வச்சுட்டு போனேன் இல்லையா, அந்த பந்தை முதல்ல கொடுத்துட்டு போ. பந்து கொண்டான் என்று வளைத்து வைத்து பவளவாய் மூறுவலும் காண்போம் தோழி. அந்த மாதிரி என்ன பண்ணுவா தெரியுமோ, ஒவ்வொருத்தரும் அவன்கிட்ட வேணும்ட்டே வம்பு பேசிட்டு அவனை இழுத்து இழுத்து நிற்க வச்சு அவனோட அழகை ரசிச்சுட்டே இருப்பா. அதனால ஒரு காரியம் ஆகாது நம்ம பாட்டில் இப்படி நடந்துட்டு இருந்ததுன்னா. அதனால என்ன பண்ணணும்னு தெரியுமோ, சாயங்கால வேளையில நீ வாசல்ல வந்து நிற்கப்படாது. ரொம்ப விசேஷமாக சொல்லிடுறேன், அந்த கண்ணன் திரும்பி வரும்போது நீ வயசு பெண்களோட சேர்ந்து வாசலில் நிற்கப்படாது தெரியுமா. அப்புறம் ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த மல்லிகா பாவம் புது மாட்டு பண்ணோம் இல்லையா, சரியத்தன்னு தலையாட்டுறாளாம். ரெண்டாவது முக்கியமான விஷயம், அந்த கண்ணன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, சாமானியப்பட்டவன் இல்லை. விஷமக்கார கண்ணன், பொல்லாத விஷமக்கார கண்ணன். இந்த வெண்ணப்பானை மூடினாலே அவனுக்கு பிடிக்காது தெரியுமா. வெண்ணப்பானை மூடக்கூடாது, இவன் வந்து விழுங்கினாலும் கேட்கக்கூடாது, அம்மாவிடம் சொல்லக்கூடாது, சொல்லிவிட்டால் அட்டகாசம் தாங்க ஒண்ணாது. சும்மா வேறு பேச்சு காணும், சும்மா ஒரு பேச்சு காணும், திருடன் என்று சொல்லிவிட்டால் உங்கள் அம்மா பாட்டி அத்தை தாத்தா எல்லாருமே திருடன் என்பான் விஷமக்கார கண்ணன். எப்படிப்பட்டவன் தெரியுமோ, யாராத்து வெண்ணப்பானையும் மூடக்கூடாது தெரியுமா அவனுக்கு. அவாத்து மாதிரி ரொம்ப உரிமையாக வந்து சாப்பிட்டு போவான். நீ அவன் கண்ணுக்கு தெரியாமல் எங்கேயாவது வச்சேன்னுக்கோ, நீ இல்லாத நேரத்தில் அதை திருடியும் சாப்பிட்டு போவான். தான் மட்டும் சாப்பிட மாட்டான், நண்பர்கள் புடை சூழ வருவான். எல்லாம் நீ கஷ்டப்பட்டு கடைஞ்சி தயிரை கடைஞ்சி பாலை கடைஞ்சி வெண்ணெயை எடுத்தேன்னா அதை அத்தனையும் முழுங்கிட்டு போயிடுவாண்டி. முழுங்கிட்டு என்ன தெரியுமா, வெண்ணெய் விழுங்கி வெறுங்கலத்தை வெற்பிடையிட்டு அதன் ஓசை கேட்கும். எங்கள் மாமியார் கொடுத்த பாத்திரத்தில் தாண்டி நான் எப்பயுமே வெண்ணெய் எடுத்து வைப்பேன். அவன் வெண்ணெயை சாப்பிட்டா கூட பரவாயில்ல, அந்த பாத்திரத்தை போய் பெரிய கல்லுப்பாறை மேலே நின்றுப்பான். அந்த பாறை மேலே போட்டு டங்குன்னு உடச்சிட்டு போயிடுவாண்டிமா. ஆவி வந்த பாத்திரம் அதெல்லாம். அதனால ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ. 2 விஷயம் ஞாபகம் இருக்காடிமா மல்லிகா அப்படின்னா. இருக்காத்தான்னு தலையாட்டுறது இந்த பொண்ணு பாவம். மனசுக்குள்ளே யார் அந்த கண்ணன், அழகாக இருப்பானாமே, குட்டி குழந்தையாமே, பார்க்கணுமேன்னு ஆசையாக இருக்கு. யாருக்கு தான் ஆசையாக இருக்காது கண்ணனை பார்க்கறதுக்கு. ஒரு நாள் மல்லிகா மாமியாரோடையும் நாத்தனாரையும் பெரிய துணி மூட்டை எடுத்துட்டு துணி துவைக்கிறதுக்கு யமுனை ஆத்தங்கரைக்கு போகிறாளாம். இங்கே கோகுலத்துலலாம் எல்லா ராத்துலேயுமே கதவை பூட்டுற வழக்கமே கிடையாதான். ஒத்த கதவாக இருக்குமா, அப்படியே சாத்திட்டு ஒரு கழிச்சிட்டு போயிடுவாளாம். கதவை திறந்தா ட்ருன்னு சத்தம் கேட்குமா. அதனால யார் வந்தாலும் அக்கம் பக்கத்தில் தெரிஞ்சிருமா. அதனால என்ன பண்ணாலாம், இவா அதே பழக்கத்தில் கதவை ஒரு கழிச்சிட்டு துணி மூட்டை எடுத்துன்னு போகிறாளாம். போகிறதுக்கு முன்னாடி இந்த மாமியார்கார் என்ன பண்ணாலாம், இன்னைக்கு கண்ணன் வந்தா 1 கை பார்த்துருவேன் 2 கை பார்த்துருவேன்லாம் நான் சொல்லவே இல்லை. அந்த குட்டி பையனுக்கு எட்டாத மாதிரி ரொம்ப பத்திரமா வைக்க போகிறேன். மல்லிகா பார்த்துக்கோடிமா, யாருக்கும் எட்டாது, உனக்கு கூட எட்டாது, ஸ்டூல் போட்டு தான் ஏறணும் அப்படின்னு என்ன பண்ணுறாலாம், புது வெண்ணெயை கடைஞ்சி எடுத்து அதை ஒரு பானையில் போட்டு மேலே உரியில் கட்டி தொங்க விட்டுட்டு போயிட்டாலாம். 3 பேரும் துணி துவைக்க போயிட்டாலாம். போன உடனே இந்த மாமியார்காரிக்கும் நாத்தனார்காரிக்கும் ஒரு ஞாபகம் வந்துதான், இன்னும் சமையலே ஆகலே ஆற்றுல, ஏண்டி மல்லிகா தளிகை காரியத்தையாவது பார்க்கலாமேடி, 3 பேர் எதுக்குடி துணி துவைக்கிறதுக்கு, நீ ஆற்றுக்கு போய் தளிகை பண்ணின்ற, நாங்கள் அதுக்குள்ளே துணியை துவைச்சின்னு வரோண்டிமா, வழி தெரியுமோ இல்லையோ, ஆற்றுக்கு மெதுவாக நடந்து போடி அப்படின்னாலாம். இந்த மல்லிகாவுக்கு ரொம்ப ஆசையாம், இந்த கண்ணன்றாலே இந்த கண்ணனை சேவிக்கணுமே, எப்படி பார்க்கறது மனசுக்குள்ளே நினச்சிட்டே வராலாம். இது அப்படியே இந்த மல்லிகாவை இங்கே விடுவோம், அப்படியே கண்ணங்கிட்ட போவோம். அன்னைக்கு அட்டவணைப்படி, அன்னைக்கு டைம் டேபிள் படி மல்லிகாவாத்தில் தான் வெண்ணெய் திருட போகிறான். வந்தாச்சு, பிச்சுமணி, குப்புமணி, சுதாமா எல்லாரையும் கூட்டின்னு வந்துட்டான். நண்பர்கள் புடைசூழ வந்தாச்சு. மல்லிகாவாத்து கதவு டொராங் அப்படின்னு திறந்துன்னு உள்ளே வந்துட்டா. தேடுறா எங்கேயுமே வெள்ளையை காணும். என்னடா இது, வெண்ணையை காணுமேடா கண்ணா, இந்த பாட்டி எங்கேயோ ஒழிச்சு வச்சுட்டாடா, நம்ம வரப்போறோன்னு, எப்படியாவது தேடி எடுப்போண்டா கண்ணான்றா. ஆளு கொண்டா போய் தேடுறது எல்லா குழந்தைகளும், எங்கேயும் வெண்ணையை காணும். கண்டுபிடிச்சிட்டேன்டான்னு சுதாமா கத்துறான். அதோ பாடுறா மேலே உரியல, என்னடா நம்மெல்லாம் இத்தினோண்டு இருக்கோமேடா, அது எட்டலை ஏடா,
கண்ணன் சொல்கிறான், ஒன்றும் கவலைப்படாதரா, ஒரு ஸ்டூல் வச்சுட்டு போயிருக்கா பாடுறா அந்த பாட்டி, அந்த ஸ்டூல் மேலே ஏறுவோண்டா. ஸ்டூல் மேலே ஏறினா கையை தூக்கி பார்க்குறா, எட்ட மாட்டேங்கிறது. உடனே என்ன பண்ணுறானா கண்ணன், ஏய் ஸ்டூல் மேலே நீ ஏறுறா, அது மேலே நீ ஏறுறான்னு 2 பேரையும் நிற்க வச்சானா, 2 நண்பர்களா. அவள் மேலே தான் ஏறினானா, உரி கைக்கு எட்டிடுத்து. ஒரே சந்தோஷம். தடந்தோள்கள் உள்ளளவும் கை நீட்டி ஆறாத வெண்ணெய் விழுங்கி வெண்ணெயை சாப்பிட்றானா, சந்தோஷம் தாங்க முடியா. இந்தாடா பிச்சுமணி, இந்தாடா சுதாமான் நண்பர்களுக்கெல்லாம் கொடுக்குறானா. வாயில் போட கண்ணை வாயில் போட்டுண்டாச்சு. அவன் கை வழியாக வெண்ணெய் அப்படியே புது வெண்ணெயோ இல்லையோ அப்படியே வழியிறது. எல்லா பசங்களும் பகவத் பிரசாதமாக சாப்பிட்டுன்னு இருக்காத. திடீர்னு கிரீச்சின்னு சத்தம் கேட்கறது. மல்லிகா வந்துட்டா தலையை பண்ணுறதுக்கு. மாமிடா அடேங்கிறான் ஒருத்தன். இன்னொருத்தன், டேய் வெண்ணடா நன்னா இருக்குடா, டேய் மாமிடா, டேய் வெண்ணடா அப்படின்றானுங்க. அதுக்குள்ளே மல்லிகா கிடு 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 கிடுன்னு உள்ளே வந்துடுறா. கதவை திறந்து யாரோ வந்திருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா தாங்க ஒரு கழிச்சு வச்ச மாதிரி இல்லை கதவு, சத்தம் வேற கேட்கறது உள்ள அப்படின்னு உள்ள நுழையிறா. வராந்தாக்கு வரா. எல்லா பசங்களும், டேய் கண்ணா பயமா இருக்குடா, பாட்டி வந்தா அவ்வளோதான்டான்னு அப்படியே கண்ணனை விட்டு ஓடி போய்டுறது. போகிற போக்கில் இந்த பிள்ளைகள்லாம் ஸ்டூலையும் தட்டி விட்டுட்டு போயிடுறதான். உரிய பிடிச்சிட்டு தொங்குறான் கண்ணை. வாய் நிறையா வெண்ணெய், அப்படியே கை நிறையா வெண்ணெய், அந்த வழுக்கிற வெண்ணெய் கையோடையே உரிய பிடிச்சின்னு தொங்கின்னு இருக்கான். மல்லிகா வந்துட்டா, நீ தான் கண்ணனா. மனசுக்குள்ளே ஒரே சந்தோஷம். அடடா அடடா அடடா, என்ன அழகு என்ன அழகு என்ன அழகு. முழுதும் வெண்ணயலை தொட்டு உண்ணோ மூகிலிளம் சீரு தாமரை கையும். அப்படியே பார்க்குறாளாம், எவ்வளோ அழகாக இருக்கான் இந்த கண்ணன் அப்படின்னு சேவிக்கணும்னு ஆசையா. மாமியாரை நினச்சி ஒரு பக்கம் பயமாக இருக்கான். என்னடா பண்ணிட்டு இருக்காங்க என்னன்னு. ஒன்றும் இல்லை மாமி, வெண்ணெய் இருக்கான்னு பார்த்தேன். வெண்ணெய் இருக்கான்னு பார்த்தியா? வாயிலையும் கையிலையும் வெண்ணெயாக இருக்குது. வெண்ணெய் எடுத்து சாப்பிட்டுட்டு வெண்ணெய் இருக்கா பார்த்தேன்னு நான் சொல்கிறேன். எங்கள் மாமியார் ஏற்கனவே சொல்லியிருக்கா உன்னை பற்றி. இன்றைக்கி உன்னை பிடிச்சி எங்கள் மாமியார் கையில் கொடுத்து நான் நல்ல மாட்டு பொண்ணு பேர் வாங்க போகிறேன். இறங்கு கீழன்னாலாம். மாமி விட்டுருங்கோ மாமி, விடமாட்டேன் கண்ணா, விட்டுருங்கோ மாமி, விடமாட்டேன் கண்ணா. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையாம் கண்ணனுக்கு. இனிமே பண்ண மாட்டேன் மாமி அப்படின்னா. நான் ஒன்றுமே பண்ண முடியாது கண்ணா, நீ குதிச்சேன்னா என் கையில் தான் குதிக்க போகிற. உன்னை நான் பிடிச்சி எங்கள் மாமியார்கிட்ட கொடுக்க தான் போகிறேன்றாலாம். 5 நிமிஷம் பார்த்தானா, திவ்ய தரிசனம் நன்னா கிடச்சிட்டு அவளுக்கு. அவன் மனசில் நினச்ச எம்பெருமான சேவிச்சுட்டா. பார்த்தானா, தொப்புன்னு குதிச்சானா. மாட்டிண்டியா நன்னா மாட்டிண்டியா, அதோ வந்துடுவா எங்கள் மாமியார்னு. அவள் கையை பிடிக்கிறதுக்குள்ளே வாயில் இருக்கிற வெண்ணையா அப்படியே அவள் கண்ணு மேலே பீச்சிட்டானா. 2 கண்ணு மேலேயும் அவள் கண்ணுலையும் வாயிலையும் அப்படியே வழியிறது வெண்ணெய். இவளுக்கு ஒரே சந்தோஷம், ஒரு பக்கம் ஆனந்தம். அடடா எவ்வளோ அழகாக ஓடுறானே இந்த குழந்தை, எவ்வளோ அழகாக ஓடுறான், அவனை பார்க்கணுன்னு. என்னடா கண்ணா இப்படி பண்ணுற, என்னை விட்டுட்டேனேடா ஒன்றுன்ட்டு இப்படி கண்ணில் இருக்கிற வெண்ணெயை வழித்து எடுத்துட்டு வாசலில் போகிறா. தரிசனம் கொடுத்தது யாராம்? வெளியிலேருந்து வந்த மாமியாராம். ஏண்டிம்மா, புதுசாக கல்யாணமாகி வந்த பொண்ணு, ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கேன். இத்தனை நாளாக வெண்ணெயை நீ தான் சாப்பிட்டுன்னு இருக்கியா? கண்ணில் பீச்சி அடிச்சுட்டு போனானே நம்ம விஷமக்கார கண்ணன், அந்த வெண்ணெய் அப்படியே இந்த மல்லிகா வாயிலெல்லாம் வழியறதான். மாமியார்காரி என்ன நினச்சிட்டாலாம், இவ தான் சாப்பிட்றா எல்லா வெண்ணையும். பாவம் தேமேன்னு அந்த யசோத பிள்ளைய பழனா இத்தனை நாளாக திட்டின்னு இருந்தேனே, தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு மாட்டு பொண்ணை வெய்கிறாளாம். பீடே பீடே நிஷன்ன பாலகலே திஷ்டன்ச கோபாலக யத்ராந்தக்ஸ்தித துக்த பாண்டம் அவகிருஷ்யாச்சாத்திய கண்டாவரம் வக்த்ரோ பாந்த கிருதாஞ்சலிகி கிருதசிர கம்பம் விபக்ஷ்யப்பயக பாயாதா கத கோபிகா நயனயோர் கண்டூஷ பூத்கார கிருத். கண்ணில் பீச்சி அடிச்சுட்டு போனானே வெண்ணைய, அதை பார்த்து மாமியார்காரி நினச்சிட்டாலாம், மாட்டு பொண்ணு தான் சாப்பிட்டுட்டு இருக்கா தேமேன்னு இந்த கண்ணனை போய் நம்ம தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்னு நினச்சாலாம். இப்படி நவநீத சௌரியம் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு நாளைக்கு ரொம்ப கோவம் வந்துட்டான் யசோதைக்கு. எப்போ பாரு குற்றச்சாட்டாக இருக்கே இந்த குழந்தைய, இவன் தான் திருடினா வெண்ணெய் என்றாலே, இங்கே வாடா பயலே அப்படின்னு இவனை அதட்டலான்னு என்ன பண்ணாலாம், எல்லாரும் வந்து முறையிடுறாளேடா கிருஷ்ணா, தினைக்கும் நீ வெண்ணெயை திருடின, தயிரை திருடின, பானையை உடைச்சன்னே சொல்கிறாளேடா, நான் இன்னைக்கு உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு அவனை பிடிச்சி நல்லா திட்டலான்னு கண்ணை உருட்டினாலாம். உடனே என்ன பண்ணானா, அப்படியே பரிதாபமாக பார்த்தானா. அம்மா நீ தான் எனக்கு நான் கேட்கும் போதெல்லாம் என்ன நாட்டியம் ஆட சொல்லி வெண்ணெய் தெரியம்மா, நான் போய் யாராத்துக்காவது போய் திருடுவேனாம்மா, அவெல்லாம் பொய் சொல்கிறாம்மா, ரொம்ப பொய் சொல்கிறாம்மா எல்லாரும், நீ என்ன நம்புவியா? நீ பெத்த பையன் நான் தானம்மா, நீ என்ன தானம்மா நம்பணும்
அப்படின்னு அப்படியே பயந்து நடுங்கி கெஞ்சின உடனே அழ வேற ஆரம்பிச்சுட்டானா. உடனே யசோதைக்கே ரொம்ப பாவமாயிட்டான். கேசவனே இங்கே போதராயே இல்லைன்னதிங்கே போதராயே நேசமில்லாதார் ஆகத்திருந்து நீ விளையாடாதே போதராயே தூசனம் சொல்லும் தொழுத்தை மாறும் தொண்டரும் நின்ற இடத்தில் நின்று தாய் சொல்லு கொள்வது தாழ்மோ கண்டாய் தாமோதர இங்கே போதராயே. உன்னை எல்லாரும் குற்றப்பத்திரிக்கை வாசிச்சுட்டே இருக்காடா, அந்த மாதிரி மனுஷாலாத்துக்கெல்லாம் நீ போகாதரா கண்ணா, அம்மா சொல்றத கேளுடா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு போயிட்டாலாம். அவள் போனதை பார்த்த உடனே இவனுக்கு ஏகப்பட்ட சந்தோஷமா, எப்படி சாமர்த்தியமா எல்லாரையும் நம்ம ஏமாத்திட்டோம் பாத்தியா அப்படின்னு ஒரே குதூகலமா ஆனந்தமா என்ன பண்றானா, குதிச்சு 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 ஆனந்த தாண்டவம் ஆடுறானா. வதனே நவநீத கந்தவாகம் வச்சனே தஸ்கர சாதுரி துரீனம் நயனே குகணாஸ்ருமாஸ்ரயேதாக சரணே கோமல தாண்டவம் குமாரம். இவளை பிடிச்சி அதட்டும் போது யசோதேவன் கிட்ட வந்தபோது வாயில வெண்ணெய் வாசனை நல்லா அடிச்சுது அவளுக்கு. அதனாலதான் அதட்டி நான் கோபமா முடிச்சாலாம். அப்படிப்பட்ட வாயிலேருந்து வெண்ணெய் வாசனை வந்தும் கூட அம்மாவை எப்படி ஏமாத்திட்டோம்ப்பா அப்படின்னு ஒரே சந்தோஷமா நீ ஆனந்த தாண்டவம் ஆடினியேப்பா கிருஷ்ணா. இப்படிப்பட்ட லீலைகளை புரிஞ்ச பாலகிருஷ்ணனை நம்ம எல்லாரும் சேவிப்போம் அப்படின்னு சுவாமி லீலா சுகர் கிருஷ்ண கருணாமிரத்துல சாதிக்கிறார். சரி, இப்படிப்பட்ட கிருஷ்ணனை சேவிக்கணும். ஆனா கிருஷ்ணன் இப்ப அர்ச்சாவதாரமா எங்க இருக்கான் தெரியுமோ? அவன் எங்க இருக்கான்றதுக்கு திருப்பானாழ்வார் அழகா பதில் சொல்றார். இப்படி நந்த கோகுலத்துல வெண்ணையெல்லாம் திருடிண்டு எங்கேயோ வந்து ஒளிஞ்சுட்டு இருக்கான்னு நினைச்சுன்னு பயப்படாதீங்கோ. அர்ச்சாவதாரமா அவங்களுக்கெல்லாம் சேவை சாதிக்கிறதுக்கே தான் பெரிய பெருமாளா சயனிச்சுட்டு இருக்கான். கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோ நனியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணவே. நான் சொல்றத நம்ப வேண்டாம். நீங்க பெரிய பெருமாள் கிட்டக்க நின்று பாருங்கோ, வெண்ணெய் வாசனை அடிக்கும். யசோதா அன்னைக்கு இடுப்பை சுத்தி கட்டினாலே, தாமோதரனா பயத்துல கட்டினாலே அந்த அந்த அடையாளமும் இருக்கும். நீங்க நிச்சயமா அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த கண்ணன் தான் இப்ப பெரிய பெருமாளா சயனிச்சுட்டு இருக்கான். எங்கேயும் போல அந்த கண்ணன், அவனை நீங்க சேவிச்சாலே போறோம் அப்படின்னு சாதிக்கிறார் ஆழ்வார். சரி, வெண்ண திருடன் வெண்ண திருடன் நந்த குமாரகரே நவநீத சோரகரே. நவநீத சோரன் நவநீத சோரன்னு சொல்றோமே, என்னத்தை திருடினா அப்படி? பெருமாள் எல்லாமே அவனோடது தானே. வெண்ணையும் அவனோடது, நம்மளும் அவனை சேர்ந்தவா, இந்த பிரபஞ்சமும் அவனோடது. இவையும் அவையும் உவையும் இவரும் அவரும் உவரும் எவையும் எவரும் தன்னுள்ளே ஆகியும் ஆக்கும் காக்கும். எவையும் எவரும் தன்னுள்ளே ஆகியும் ஆக்கும் காக்கும். அப்படி காப்பவன் தானே கண்ணபிரான். எல்லாரும் அவன் உள்ளும் புறமும் நிற்கின்றானே. எல்லா உடல் மிசை உயிரென கரந்தெங்கும் பரந்துளன். எல்லாமே அவனுடைய சொத்து. நம்மளுடைய ஆத்மாவும் அவனுடைய சொத்து. அப்படி இருக்கும்போது வெண்ணெய் அவனோட சொத்து இல்லையா? இந்த பிரபஞ்சமும் அவனோட சொத்து தானே. அப்படி இருக்கும்போது திருடன் திருடன்றோமே, திருட்டுன்னா என்னது? நம்மளோட சொத்துன்னு ஒன்று வச்சுருக்கோமே, அதை நம்மளை அறியாம எடுத்துட்டு போயிடுறது பேர் தான் திருட்டுன்னு பேரான். நம்மளோட சொத்துன்னு என்ன வச்சுருக்கோம்? இந்த ஆத்மா நம்மளோடது இல்லை, நம்மளோடது இல்லை. இந்த அச்சேதன வஸ்து எதுவுமே நம்மளோடது இல்லை, எல்லாம் அவனோடது தான். பின்ன எது நம்மளோடது? நம்மளுக்கே நம்மளுக்கு அனாதி காலமாக பாபங்கள் எல்லாம் சேர்த்து வச்சுருக்கோமே, அந்த பாபங்களை திருடின்னு போய்ட்றானா. உள்ளம் கவர் கல்வன்னு சொல்கிறோமே, நம்ம உள்ளத்தை கவர்ந்து நம்மளுடைய பாபங்களை எல்லாம் திருடின்னு போய்ட்றானே. வாதிராஜர்னு ஒரு மகான் சொல்றார்,
ஸ்வபக்த புஞ்சார்ச்சிதம் பாபபிருந்தம் திவானிசம் சோகரதிஸ்ம பாலக. என்னத்தை திருடின்னு போறான் தெரியுமோ? நம்ம பாபங்களெல்லாம் திருடின்னு போறான். அதனாலதான் அந்த கண்ணனை கண்ணுள்ளே நிற்பவன் உள்ளங்கவர் கல்வன்னு சொல்றோம். நவநீத சோரன்னு நம்ம ஆத்மா வெள்ளையா இருக்கான், அதனால அதை எடுத்துன்னு போறான்னா அந்த ஆத்மா அவனோட சொத்து தானே, நம்மளோடது இல்லையே. அப்ப நம்மளோட சொத்தா நம்மளுக்குன்னு சேர்த்து வச்சிருக்கோமே அனாதிகால வினைகள், அத்தனையும் நம்மளுக்கே தெரியாம எடுத்துன்னு போயிடுறானா கண்ணன். அதனாலதான் அவன் உள்ளம் கவர் கல்வன். அப்படிப்பட்ட கண்ணனை தான் நம்ம வரவேற்க போறோம். ஏஹி கோபாலா சிவனமாலா ராதாலோலா யாகி அரே நந்தகுமாரா யாகி கிருஷ்ணா நவநீத சோரா யாகி.